நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள், இனி காத்திருந்தும் பேசியும் பிரயோஜனம் அல்ல, களத்துல இறங்க வேண்டிதான். உங்களுடைய வேகத்தாலும் உங்களுடைய வீரத்தாலும் மட்டுமே கிடைக்க போகும் மாபெரும் விஸ்வரூப வெற்றி. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி சில முக்கியமான விஷயத்துல முடிவுகளையும் உங்களுடைய செயல்களையும் நீங்கள் எடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய தருணம் இது. காரணம், மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியினுடைய பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல். ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டு வச்சு பார்க்கலன்னா சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தராமல் செலக்ட் உங்களுக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். அதனாலேயே இந்த பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சியை விட உங்க ராசிநாதனுடைய பெயர்ச்சியை நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம், கட்டாயம். இப்ப செவ்வாய் எங்க இருக்கிறாரு? உங்களுடைய விருச்சிகத்திற்கு நேரடி 7ஆம் வீடு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பெயர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில போய் அமரப்போகிறார். 1.5 கிட்டத்தட்ட ஒரு 51 நாட்கள் பயணிக்க போறாரு. பொதுவா செவ்வாய் 45 நாட்கள் தான் ஒரு ராசியில் இருப்பாரு. ஆனா இந்த முறை 51 நாட்கள் இருக்க போகிறார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்ய போறார்? ஒருத்தருடைய வாழ்க்கையில எதிரி, கடன், நோய், இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். இந்த 3மே இல்லை நான் நிம்மதியா இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு நோய் பிரச்சனையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை எதிரிகளால் ஏதாவது தொந்தரவு இருக்கும். இந்த 3 ஏதாவது ஒன்று ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கும். இந்த 3ஐயும் அடக்கணும், கட்டுப்படுத்தணும், அழிக்கணும்னா அதுக்கு உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் நல்ல நிலையில இருக்கணும். அப்போ எதிரியும் கடனையும் நோயும் அழிக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கிரகம் செவ்வாய் தான். அவருடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ 8ஆம் வீட்டுக்கு செவ்வாய் மாறி இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் வீடு திடீர் வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ் வழக்குகளை சொல்லக்கூடிய வீடு. அதே போல ஆயுளை சொல்லக்கூடிய ஒரு வீடு. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க எடுத்த உடனே ஒரு நல்ல காரியம் நான் சொல்லணும்னா, ஆயுள் தீர்க்கம் அடை. எப்பேற்பட்ட உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஹெல்த் ரீதியான பெரிய இஷ்யூஸே இருந்தாலும் சரி, கவலைப்பட வேண்டாம். சின்ன மருத்துவ முறைகள் மூலமாக அது சரியாகிடும். ஆயுள் கொஞ்சம் தீர்க்கம் அடையுது. ஓகேங்களா? 2வது, பெண்களுக்கு மங்களக்காரகன் செவ்வாயை 8ல போய் அமர்றதுனால திடீர் மாங்கல்ய யோகம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்ய போகுது. நீங்க ஒரு தவறான நபரை கல்யாணம் முடிச்சிட்டீங்க, தவறான நபரை காதல் பண்ணிட்டீங்க, அந்த கமிட்மெண்ட்ல சிக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காத அல்லது உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 8ல் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பெயர்ச்சி அப்படின்றது திடீர் மாற்றத்தை செய்யும். அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுவிக்கும், ஒரு விடுதலை கொடுக்கும், விமோச்சனம் கொடுக்கும். அப்போ அதுக்கு நீங்க துணிந்து நீங்க முடிவெடுப்பீங்க. சரிங்களா? விவாகரத்து, கோர்ட் கேஸ் வழக்குகள்ல வெற்றி உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். ஸோ மற்றவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி, ஊருக்காக, உறவுக்காக, சமுதாய மக்களுக்காக உங்களுடைய ஆசை பாசங்கள்லாம் கட்டுப்படுத்தி நீங்க படக்கூடிய கஷ்டங்களை கூட வெளியில சொல்லாம நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்களா? இப்போ துணிஞ்சு முடிவெடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ, நிம்மதியை கொடுக்கும். கண்டிப்பா அது நடக்கும். அந்த துணிஞ்சு நீங்க முடிவெடுக்கிறத எடுத்துருவீங்க. சரிங்களா? ஸோ துணிந்தவனுக்கு தூக்குமேடை பஞ்சுமத்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா திருமண வாழ்க்கையில துணிந்து முடிவெடுப்பீர்கள். அடுத்தபடியா காவல்துறை, இராணுவம் போன்ற துறைகளில் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பானது கிடைக்கும். அதே போல இபி செக்ஷன், எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது மின்சாரத்துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இங்கே இருக்கு. அதே போல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடிட்டர் அல்லது லாயரா நீங்க இருக்கீங்கன்னா பழைய வழக்குகளில் ஜெயிப்பீங்க. ஆடிட்டராக இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒரு ப்ராஜெக்ட், புதிய ஒரு கம்பெனி விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அதே போல ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு செவ்வாய் 8ல் மறைந்தாலும் பணவரவை கொடுப்பார். சில பொருட்கள் அல்லது சில இடங்கள் சில மனைகள் விற்று உங்களுக்கு பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும். அதே போல சொத்து ப்ராப்பர்ட்டியில திடீர் சொத்து சேர்க்கை உருவாகும். அது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா 8ல் செவ்வாய் போனாலும் திடீர் சொத்து சேர்க்கை கண்டிப்பா ஏற்படும். இன்சூரன்ஸ் பணம், இந்த பிஎஃப் பணம் சொல்லுவோம், அந்த மாதிரியான பண வரவுகள் திரும்ப கிடைக்கும். கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அல்லது வெளிநாட்டிலிருந்து ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் போன்ற வாக்கியங்கள் அமையும். அதோட தாய் வழி உறவுகள், மாமன் வழி உறவுகள் மூலமாக சில நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ செவ்வாயினுடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு. பார்வை பலன் அதிகமாக பலனை கொடுக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும், சனி பார்க்கும் இடம் பாலன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இடம் ஜெயம், அந்த இடத்திற்கு வேகத்தை கொடுப்பாரு, அந்த இடத்துக்கு வெற்றியை கொடுப்பாரு. செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை பலன் இருக்கு. 4ஆம் பார்வையா கன்னிராசியை பார்க்குறாரு. உங்களுடைய விருச்சிகத்துக்கு அது 11ஆம் வீடு. அப்போ கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் ஒரு லாபம் இருக்கு. பெண்களுக்கு கணவர் மூலமாக சில பிரச்சனைகள் முடியும். அதே போல மிக முக்கியமான முறையில் தொழில் சார்ந்த பண வரவுகள் கிடைக்கும். தொழில் விட்டு பிடிச்சிருவீங்க, தொழில் நல்லபடியாக ரன்னிங்காக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதுக்கு யோகம் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றி காண்பீர்கள், அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. மறுமண வாழ்க்கை, செகண்ட் மேரேஜ் டக்குன்னு அமையக்கூடிய சான்சஸ் கண்டிப்பாக உண்டு இந்த செவ்வாயுடைய பேச்சில். ஓகேங்களா, அதுக்கடுத்து செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய விருச்சிகத்திற்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசுல பதிவு. அப்போ குடும்பத்துல புதுசா ஒரு சொத்து சேர்க்கையை உருவாக்கி கொடுக்கும். அல்லது யாராவது ஒருத்தவங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, தொழில் ஆரம்பிப்பீங்க, அதுக்குள்ள யோகத்தை கொடுக்கும். ஸோ இதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் உண்டு. மேலும் நிலபுலங்களால் ஒரு லாபத்தை கொடுக்கும் பொழுது அதே நேரத்தில் மூத்த சகோதர சகோதரிகளாலும் ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ விவசாய நிலம் வாங்குறது அல்லது உணவு சம்பந்தப்பட்ட தொழிலோ வேலையோ பார்ப்பது போன்றவங்கள் மூலமா உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை அப்படின்றது மகரத்துல பதிவு, உங்களுடைய விருச்சிகத்துக்கு அது 3ஆம் வீடு. அப்போ செய்தி தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்க, பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம், அந்த எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். யார் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சீங்களோ அவங்களே பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மேஜிக் கண்டிப்பா நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. உங்களுடைய கூட பிறந்தவங்க, உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்க, இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சில விஷயங்கள்ல அவங்க ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க. ஓகேங்களா, அதே போல மிக முக்கியமா கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஒரு காரிய ஜெயம், வெற்றி நிச்சயம் உண்டு. இது நாள் வரைக்கும் பயந்து ஒடுங்கி தயங்கி நின்றிருப்பீங்க, இனி பயம் இல்லாமல் துணிந்து முடிவெடுப்பீர்கள். நம்ம சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், நம்ம திருமண வாழ்க்கையை மாத்துறோம். அதே போல உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு பிடிக்காத அல்லது உங்களுடைய தகுதிக்கு குறைவான சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்க நீங்க துணிந்து வேலையை விட்டு வேற வேலைக்கு மாறுவீங்க. மாறுவதற்கு முன்பாகவே வேற ஒரு கம்பெனியில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியா இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல எழுதக்கூடிய எழுத்து தேர்வுகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த தேர்வுகளை தேர்ச்சி பெறுவீங்க. அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூவில் சக்சஸ் ஆவீங்க. துணிந்து முடிவெடுத்தால் பல காரியங்கள் ஜெயம் உண்டு. அப்படி போட்டிகளில் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டியிலேருந்து ஆரம்பிச்சு வேலைக்காக அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூவாக இருக்கட்டும், அதுவரை நீங்கள் ஜெயிக்க போவது உறுதி. உங்களை ஜெயிக்க வைக்க போறது உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான். அவர் 8ல் அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க பண்ண வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன, செவ்வாய்க்கு அதிதேவதை தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தான். ஸோ அந்த முருகப்பெருமானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருத்தணி அல்லது திருப்பரங்குன்றம் சென்று முருகப்பெருமானை வணங்கி விட்டு வாருங்கள், பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். அங்கெல்லாம் போக முடியாதவங்க உங்க ஊருக்கு அல்லது உங்க வீட்டுக்கு அருகாமையில் கூட முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று கண்டிப்பா கந்தகுரு கவசம் அல்லது கந்த சஷ்டி கவசம் உங்களுடைய வாய் திறந்து பாராயணம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. குறிப்பிட்டு வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நம்ம ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரதி. திருவடி சரணம்.